அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா வாக்கிங் போகணுன்றதுக்காக பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்கில் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாக்கிங் போகிறாங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிற இடம் ஒன்று சமையல் கட்டுனா இன்னொன்று இங்கே தான். இங்கேயும் அந்த ஆள் வந்து தேவையில்லாமல் நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெல்த்தியாகவே போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக நம்ம ராதிகாவை மீட் பண்ணுறாங்க. பாக்கியா மீட் பண்ணதும் நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, சரி இவங்களோட நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் ராதிகா வந்து, பாக்கியா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவும் என்ன விஷயம் ராதிகா சொல்லுங்கன்னு கேட்க, இல்லை நான் கேட்குறேன்னே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கோபியை நீங்கள் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் ரொம்ப பட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து கேட்க, உடனே பாக்கியா வந்து, இல்லை ராதிகா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்போ அவர் என் வாழ்க்கையை விட்டு போனாரோ அப்போ தான் பாக்கியா யார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பாக்கியாவுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராதிகா வந்து, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி டீச்சர், ஆனால் என்னோடய வாழ்க்கை அப்படி கிடையாது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். மயூ சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டேன். என்ன ராஜேஷ் அப்பப்போ தொந்தரவு பண்ணுவார். அதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன ஆச்சுன்னா, கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் கஷ்டமே வந்துருச்சு. என்னால் இதை சகிச்சிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே பாக்கியம் வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ராதிகா, எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். கோபி அங்கே வரணும்னு நினச்சாலும் அத்தை இனியா செலியன் வந்து விடுற ஐடியாவிலே இல்லை. அவங்க எதையோ ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி கோபியை அங்கே தங்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் அங்கே இருக்க மாட்டார், கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஆறுதலாக கேட்டாலும் நம்ம ராதிகா வந்து, என்னவோ எனக்கு அந்த நம்பிக்கையே துளி கூட இல்லை. அவர் என்னோட இருந்தால் தான் வருத்தப்படுறாராம், அந்த வீட்டில் இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னவோ நான் வந்து வலுக்கட்டாயமாக எந்த ஒரு அன்பையும் பெறணும்னு ஆசைப்படல பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.